எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க எதுக்காக அவ்வளவு பணம் கொடுத்து வரணும்? விமன் ஆண்டர்பிரினருக்கு நீங்க ஹெல்ப் பண்றவங்களா இருந்தா நீங்க மணி இல்லாம பண்ணிருந்திருக்கலாம். மணி இல்லாம பண்ணா அதோட வேல்யூ தெரியாது. வேல்யூ இப்ப கூட நான் சாரி கொடுக்கிறேன். பணம் கொடுத்தவங்களுக்கு வேல்யூ இல்லாம போச்சு. இவ்வளவு நேரம் இல்ல என்னக்கா இவங்க பிரச்சனை முடிக்க வந்தாங்களா இல்ல ஆரம்பிக்க வச்சு வந்தாங்களா? ஐயோ மைத்திலி இதெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. MCR Pure Cotton Club formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 63 பேருமே என்ன ஸ்கேம் சொல்றாங்களா? அவங்க எல்லாருமே வாங்கமான்னு தான் சொல்றேன். யாரும் வரமாட்டாங்க. நான் ஸ்டால் செட்டப் கொடுக்காம வெறும் டேபிள் சேர் கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கொழாடி சண்டை மாதிரி நீ தள்ளிட்டின்னு சண்டை போட்டிருப்பாங்க மேம். இப்ப நீங்க இந்த ஸ்டால் செட்டப் போட்டும் அது அங்கதான் அப்படிதானே முடிஞ்சிருக்கு. எல்லாருமே எக்ஸ்போனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்தோம் மேம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க எதுக்காக அவ்வளவு பணம் கொடுத்து வரணும்? விமன் ஆண்டர்பிரினருக்கு நீங்க ஹெல்ப் பண்றவங்களா இருந்தா நீங்க மணி இல்லாம பண்ணிருந்திருக்கலாம். மணி இல்லாம பண்ணா அதோட வேல்யூ தெரியாது. வேல்யூ இப்ப கூட நான் சாரி கொடுக்கிறேன். பணம் கொடுத்தவங்களுக்கு வேல்யூ இல்லாம போச்சு. இவ்வளவு நேரம் இல்ல என்னக்கா இவங்க பிரச்சனை முடிக்க வந்தாங்களா இல்ல ஆரம்பிக்க வச்சு வந்தாங்களா? நீங்க எந்த தைரியத்துல ஒரு பொண்ணோட போன் நம்பரை எடுத்து ஸ்டோரியில போடுறீங்க? யார் அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க? ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் எக்ஸ்போ பண்ணிருக்கா, எந்த தைரியத்துல நான் ஸ்கேம் பண்ண நம்பர் யாரும் போடலையே. சோ நீங்க போட்ட ஒரு பொண்ணோட நம்பரு யாரோ தவறான ஒரு ஆணு கையில போய் சேராது. என்ன பத்தி நீங்க தவறா ஒரு விஷயம் போட்றீங்க. அதனால நீங்க அவங்க நம்பர் என்ன பண்ணிருப்பீங்க? இது என்ன அர்த்தம்? என்ன மாதிரி வார்த்தை இது? விமன் சப்போர்ட் விமன் சொல்லி உங்களை செல்ஃப் டாக் பண்ணிக்கிற நீங்க ஊர்காக்காரி ஆற விட்டா கீரை விட்டா அப்படின்னு அவங்க செய்யக்கூடிய தொழிலை டீகிரேட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதே உங்களையோ மத்தவங்க வேற யாரோ உங்களை வந்து சேலை விக்கிறவள் தான் இவ சொன்னா உங்களுக்கு எப்படி அது காயப்படுத்தும்? உனக்கு எனக்கு செட் ஆகல, எனக்கு உன்னை பிடிக்கலன்னு பிளாக் பண்ணிட்டு போனாங்கல்ல, அதோட போயிருக்கணும். ஒரு 3 ஆடியோல என்ன திட்டினாங்க, அதை கூட நான் ரிலீஸ் பண்ணல. அதோட போறது விட்டு எதுக்கு இவங்க எனக்கு அவேர்னஸ் வீடியோ கொடுக்குறாங்க? இவங்க யாரு எனக்கு அவேர்னஸ் வீடியோ கொடுக்கறதுக்கு? இங்க ஸ்டால் போட்டவங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை. நீங்க ஏன்க்கா உள்ள வரீங்க? பிகாஸ் ஐ அம் an influencer. இன்ஃப்ளூயன்சர்னா என்ன வேணா பேசலாமாக்கா? நீங்க ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிட்டு இருக்கும்போது உங்க கையில ஒரு இது வச்சிருந்தீங்க. கண்டினியூஸா 2 டேஸா உங்க கையில அந்த பேண்டேஜ் பார்க்க முடியல. இது எனக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு அரசியல்வாதி வந்து நெஞ்சு வலியில அனுதாப ஓட்டு கேக்குற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. இவ்வளவு தூர பிரச்சனை அந்த மாதிரி அப்படிதான். அதுதான் சொல்றேன். ரொம்ப சுத்தி இருந்தீங்கன்னா அது ஃபேக்னு தெரிஞ்சிருக்கும். சோ லைட்டா சுத்திட்டு வந்திருக்கீங்க. இவ்வளவு இதெல்லாம் பண்ணி நாங்க எல்லாம் கேள்வி கேட்கும்போது I am Big Boss 10 contestant ready அப்படின்னு சொல்றீங்க. இல்ல மேம், ஒரு பக்கம் சிரிக்கிறீங்க. இல்ல எனக்கு சிரிப்பா தான் வருது. ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தது. நான் இவ்வளவு நல்ல விஷயம் பண்ண இவங்க யாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணல. அப்ப பிக் பாஸ் போறதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனை. எனக்கு சில கேள்விகள் இருக்கு மைத்திலி, சரிங்களா? எனக்கு நிறைய கான்ட்ரடிக்டிங் இருக்குதான். பட் ஆனா வந்து இப்ப நீங்க இந்த இறங்கி இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்க. உங்களை வந்து நான் என் மேல தப்பு இல்லைன்றதுக்காக போராடின விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தூக்கம், உங்களுடைய நேர விரயம், இது எல்லாத்தையுமே நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் ஆனா எனக்கு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் இல்லையா? சோ அதை நான் கிளாரிஃபை பண்ணணும்ன்றதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். எனக்கு கரெக்டான ஆன்சர் நீங்க கொடுப்பீங்கன்றதையும் நான் நம்புறேன். உங்களை அவங்க இன்வைட் பண்ணிருந்தாங்களா? ஆக்சுவலி மைத்திலி கிட்ட நான் அதை கேமரா முன்னாடி சொல்லிக்கிறேன். நான் மைத்திலி கிட்ட ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு நேத்து நைட்டு போன்ல பேசிட்டு நான் வரலாமா அப்படின்னு அவங்க கிட்டையும் பேசினேன், அவங்க அம்மா கிட்டையும் பேசிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி தான்க்கா அந்த 63 பேருமே என்ன ஸ்கேம் சொல்றாங்களா? அவங்க எல்லாருமே வாங்கமான்னு தான் சொல்றேன். யாரும் வரமாட்டாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க, மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்க. நான் இப்ப இங்கதான் இருக்கேனே, அட்ரஸ் எல்லாருக்குமே தெரியுமே, இங்க வந்து என்ன கேட்கலாமே. சரி ஓகே, இப்ப அந்த 63 பேர்ல இங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஒரு 10 பேர் வந்திருக்கான்னு சொல்றாங்களா? அது கூட எனக்கு தெரியாது. யாருக்குமே நான் கால் பண்ணல, வாங்கன்னு கூட கூப்பிடல. காமனா சொன்ன பாத்தீங்களா, வாங்கம்மா நான் பேசுறேன், அது மட்டும் தான் சொன்னேன். எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த எக்ஸ்போ ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க எவ்வளவு ருபீஸ்க்கு ஸ்டால் போடுறதா அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் வந்து வெறும் டேபிள் ஒரு சேர் மட்டும் தான் பிளான் பண்ணேன். அப்போ 3000, 5000, மேக்ஸிமம் 75 அந்த மாதிரி. இல்ல ஒரு ஸ்டால் 2000 போட்டுருந்தீங்களே? ஆமா சாரி, ஆமா 2000 அந்த அளவுக்கு மறந்துட்டேன். 2000 ஆமா ஒரு ஸ்டால் 2000 போட்டேன். 5 மேக்ஸிமம் 7 தான் போட்டுருந்தேன். ஓகே, இப்போ இந்த 2000 வந்து எந்த இடத்துல 12000 மாறுச்சு, எந்த இடத்துல 10000 மாறுச்சு, எந்த இடத்துல 7000 மாறுச்சு? ஒரு நாளைக்கு 2000 போட்டேன். அப்ப 2 நாளைக்கு 4000 வரும். அந்த 4000ன்றது உள்ளார கவுண்டர். ஓகேங்களா? ஃபுட் கவுண்டருக்கு 4000. அதே மாதிரி இந்த 12000ன்றது வந்து 7500 போட்டுருந்தேன். அது 2 நாளைக்கு போட்டிருந்தேன். அப்ப வெறும் டேபிள் சேர் மட்டும் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன்.
அதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தான் நான் நினைச்சேன். அதுக்கே கடவுள் நான் இந்த 2 நாள் மண்டபத்துக்கு காசு கட்டணும் பாத்தீங்களா, அந்த காசே எனக்கு வந்துருச்சு. அப்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போதே கடவுள் இவ்வளவு காசு கொடுக்குறாரு. வெறும் டேபிள் சேர் மட்டும் போட்டா நல்லா இருக்காது. இப்ப நீங்க பாக்குறீங்க நான் ஸ்டால் போட்டிருக்கேன், நான் இல்ல. சோ இப்ப பார்க்க ஒரு ஸ்டால் ஃபீலே இல்ல. அத இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கணும் அப்படின்றதுக்காக வெறும் டேபிள் சேர் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டாலா போடலாம், ஒரு லுக் நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஃபோன் வச்சிருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறாங்க. நீங்க எங்கேயாவது பாருங்க, ஃபிளக் பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்போ தனித்தனி ஸ்டால் போட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஃபிளக் பாயிண்ட் கிடைக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் லைட். இந்த லைட் நமக்கு பத்தாது இல்ல, கஸ்டமர் பார்க்கும்போது காஸ்டியூம்ல நல்லா லைட் அடிச்சா தான் நல்லா தெரியும். ஸோ ஸ்பெஷல் லைட் ஒவ்வொருத்தருக்கும் 4 லைட் போட்டு கொடுத்தோம். அண்ட் மேட்டு, டஸ்ட்பின், ஒரு டேபிள், ஒரு சேர். நீங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் இதை நான் பண்ண போறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்றது. ஆமா, அதுவும் அததான் நீங்க சொல்லிருக்கீங்க. சோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு பண்ற அப்படின்ற பட்சத்துக்கு அங்க வந்த பெண்கள் எல்லாருமே நலிந்த நிலையில இப்பதான் தொழில தொடங்கக்கூடிய பெண்கள் தான் வந்திருக்காங்க இல்லையா? சோ அவங்க கிட்ட இந்த அளவுக்கு அமௌண்ட்டை வாங்கி இது இவ்வளவு பெருசா பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம், அந்த 2000 ஸ்டாலே எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. நீங்க அதை வந்து இல்ல மைதிலி, விமன் சப்போர்ட் விமன் நீங்க சொல்றதுதான். இங்க கேட்டகரிஸ் ஏன் வந்துச்சு, அந்த 12,000 கேட்டகரிஸ் ஏன் வந்துச்சு, 10,000 ஏன் கேட்டகரிஸ் வந்துச்சு, 4,000 கேட்டகரிஸ் ஏன் வந்துச்சு? இந்த கேட்டகரிஸை வந்து எந்த ரேக்கில நீங்க கிரியேட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல 20 கவுண்டர் தான் நான் போட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் 10,000 பிளான் பண்ணேன். அப்போ வந்து நான் என்னை ஸ்டால் கேட்கும் போது சொன்னேன், மேம் நான் வச்சிருக்க பொருளே 3,000 rupees தான் ஒர்த் ஆனது, 10,000 என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது, ஒரு மூலையில ஒரு டேபிள் சேர் கொடுத்தா மட்டும் போதும்னு சொன்னதால தான் டைனிங் ஏரியாக்கே மைண்ட் போச்சு. டைனிங் ஏரியால ஃபுல்லா ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம், அந்த ஏரியால ஃபுல்லா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்றதா பிளான் இருந்தது. ஸோ அப்போ ஒரு 3,000 ரூபாய் தான் பட்ஜெட் இருக்கு அப்படின்னும் போது மெயின் ஏரியால 10,000 கொடுக்க முடியாதுன்னு சொன்னதால அங்க ஸ்டால் போடலான்ற பிளான் வந்தது மேம். 2000ல இருந்து 12,000க்கு ஏன் வேரி ஆச்சுன்னா, இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கும் 12,000, அங்க இருக்கும் 12,000 அப்படின்னாக்கா நான் இவங்க மெயின்ல இருக்காங்க, நான் உள்ள இருக்கேன், என்ன டிஃபரன்ஸ் எனக்கு குறைச்சு கொடுங்க. பட் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும்னா ஒரு ஆண்டர்பிரனரா, ஒரு ஆர்கனைசரா இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வெல் பிளானா இருந்திருக்கணும் தானே. இது ஏன் மணி மைண்டடா மாத்திட்டீங்களா அப்படின்னு இல்ல மேம், ஸ்டால் செட்டப் பண்ணிமே பாத்வே நான் கொடுத்துருக்கேன்ல, அந்த டேபிளை தள்ளி அந்த பாத்வே மறைக்கிறாங்க. நான் ஸ்டால் செட்டப் கொடுக்காம வெறும் டேபிள் சேர் கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கொழாடி சண்டை மாதிரி நீ தள்ளிட்டின்னு சண்டை போட்டுருப்பாங்க மேம். இப்ப நீங்க இந்த ஸ்டால் செட்டப் போட்டும் அது அங்கதான் அப்படிதான் முடிஞ்சிருக்கு. அவ்வளவு பெட்டரா பண்ணிமே இவ்வளவு வந்திருக்குன்னா வேற என்ன மேம் பண்றது? அப்ப வந்து இது விமன் சப்போர்ட் விமன் கிடையாது, ஒரு ஆண்டர்பிரினர் இன்னொரு ஆண்டர்பிரினருக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்படி கிடையாது. அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? எல்லாருக்குமே அங்க மெயின் இஷ்யூ என்ன தெரியுமா, எங்களுக்கு சேல் ஆகலன்றது கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அங்க நாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டுட்டு வந்தோன்றதுதான் எல்லாருடைய மெயின் காரணமே. இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்றாங்கல்ல, இப்போ இன்னைக்கு எக்ஸ்போன்னு வச்சுக்கோங்க மேம், அதுக்காக 30 நாள் இந்த மண்டபத்துக்கு நான் வந்து போறேன். இப்போ இவங்க எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்போவோ, அதே மாதிரி தான் அவங்களுக்கு அது ஒரு. அப்ப நான் 30 நாள் வர, ஒரு நாள் முன்னாடி வர முடியாதா மேம்? அதுதான் மைதிலி, நீங்க யூ ஆர் தி ஆர்கனைசர். நான் வந்து கூப்பிடுறேன், நீங்க ஒரு ஆர்கனைசர் மைதிலி, நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்க, நீங்க 30 டேஸ் வந்து தான் ஆகணும். அது எப்படி வாங்க நான் உடனே ஒரு 1/2 மணி நேரம் தான் நான் ஆஃபர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது இட்ஸ் ரைட் மேம். இன்னொன்னு கேக்குறேன், என்கிட்ட இருக்க சேம் சாரி அவங்க எல்லாரும் வச்சிருக்காங்க, அப்ப நான் அவங்கள உள்ள விட்டுனா அது ரைட்டா மேம்? நீங்க அதுதான் அப்ப நீங்க உள்ள விட்டேன் அப்படின்னா எல்லாருமே எக்ஸ்போனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்தோம் மேம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க எதுக்காக அவ்வளவு பணம் கொடுத்து வரணும் மேம்? நீங்க உமன் ஆண்டர்பிரினருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. ஒரு நிமிஷம் மைதிலி, விமன் ஆண்டர்பிரினருக்கு நீங்க ஹெல்ப் பண்றவங்களா இருந்தா நீங்க மணி இல்லாம பண்ணிருந்திருக்கலாம். மணி இல்லாம பண்ணா அதோட வேல்யூ தெரியாது. இப்ப கூட நான் சாரி கொடுக்கிறேன், பணம் கொடுத்தவங்களுக்கு வேல்யூ இல்லாம போச்சு. இப்போ மேம் அவ்வளவு பண்ணிருக்கேன். இப்போ இவங்க எல்லாரும் வந்தாங்கல்ல, இங்க வந்த உடனே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களா, இப்போ அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தாங்களா, ஏன் மூலியமா அவங்க பேஜ் போய் பார்த்து யூனிவர்ஸ் பொட்டிக் எக்ஸ்போ மூலியமா தான் நான் 10 சாரி ஆர்டர் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க மேம். இப்போ இன்னைக்கு அவங்க அடுத்த லெவல் போயிருக்காங்கன்னா இந்த எக்ஸ்போ மூலியமா தான் மேம் கண்டிப்பா போயிருக்காங்க. அந்த காசு கொடுத்தாங்கல்ல, அந்த கொடுத்த காசுக்கு பல மடங்கு நான் வேலை செஞ்சிருக்கேன் மேம். திரும்ப நான் சொல்றேன், நீங்க அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண விதத்தை நான் மதிக்கிறேன், ஆனால் உங்க மேல இருக்கிற மிஸ்டேக்கை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்றத என் கேள்வி. இவ்வளவு நேரம் இல்ல என்னக்கா இவங்க பிரச்சனை முடிக்க வந்தாங்களா இல்ல ஆரம்பிக்க வச்சு வந்தாங்களா? இல்ல அக்கா, நான் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, உண்மை வெளில வந்துருச்சு. இன்னும் எப்படிதான் நான் சாதிக்கிறது எனக்கு புரியல. சரி ஓகே, நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த தைரியத்துல
ஒரு பொண்ணோட போன் நம்பரை எடுத்து ஸ்டோரியில போடுற யார் அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க? ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கா, எந்த தைரியத்தை நான் ஸ்கேம் உங்க நம்பர் யாரும் போடலையே. என் நம்பர் உங்க நம்பர் யாரும் போடல, பப்ளிக்கா உங்க நம்பர் யாருமே போடல. இப்போ ஒரு நிமிஷம் நீங்க எனக்கு அகைன்ஸ்டா வீடியோ போடுறீங்களா? உங்க நம்பர் இருக்கு, கால் பண்றேன், ஒண்ணு எடுக்கணும், பிளாக் பண்ணிடுறீங்க, இன்ஸ்டா பிளாக் பண்ணிடுறீங்க, 10 பேர் நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க போட்ட ஒரு பொண்ணோட நம்பரு யாரோ தவறான ஒரு ஆணு கையில போய் சேராது. என்ன பத்தி நீங்க தவறா ஒரு விஷயம் போட்டிருக்கீங்க, அதனால நீங்க அவங்க நம்பர் இது என்ன அர்த்தம்? இது சரியான விஷயமா தவறான விஷயமா? நான் இங்க பாருங்கக்கா, நீ ஒண்ணு என் போன் எடு, இல்லனா உன் போன் நம்பர் நான் ஸ்டோரியில போடுவேன். ஏன்னா என்னால பேச முடியல. நீங்க போன் பண்ணி அவங்க எடுக்கலையா? ஆமா, எடுக்கல, பிளாக் பண்றாங்க, போனை எடுக்கல. இது எல்லாமே ஓகே தான். உங்க நம்பர் என்கிட்ட தான் இருந்துச்சு. போடுங்க, இதுல என்ன இருக்கு? நான் அத பண்ண மாட்டேன். இவ்வளவு தூரம் வீடியோ நான் அத பண்ண மாட்டேன். நான் தப்பு இருக்கு. இதெல்லாம் பண்ணதுனால நான் வந்து ஒரு பொண்ணோட நம்பரை தூக்கி சோஷியல் மீடியால போட்டு ஸ்டோரியில போட்டு ஏன் சார்பா இவள போட்டு கிளிங்கன்னு சொல்றது சரியா தப்பா? சரியா தப்பா? கிழிச்சிட்டீங்களே போதே. இங்க ஸ்டால் போட்டவங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை. நீங்க ஏன்க்கா உள்ள வரீங்க? Because I'm an influencer. இன்ஃப்ளூயன்சர்னா என்ன வேணா பேசலாம். வெயிட் மா, நான் இன்ஃப்ளூயன்சர் மட்டும் கிடையாது. I am also women entrepreneur. நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, மத்த எல்லா விஷயத்தையும் அக்ரி பண்ணிக்கிறேன். நீங்க பண்ண சரி ஓகே. ஏன் மீட்டிங் கூப்பிட்டா வர மாட்டாங்க? வர சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க மேல உண்மையாவே அவங்க மேல நான் கேட்கிறேன், 63 பேரை வர வைங்கக்கா. நீங்க கேக்குற கேள்வி நான் பதில் சொல்றேன், அதுக்கு முன்னாடி என்னால பேச முடியாது. 63 பேரை வர சொல்லுங்கக்கா, நான் பேசுறேன். ஏன்னா நம்பர் போட்டதுல இவங்க கேள்வி கேட்கறாங்க. நான் நம்பர் ஏன் போட்டேன்னா, என்ன பத்தி இல்லாத ஒரு விஷயத்த தப்பா போர்ட்ரேட் பண்ணி சோசியல் மீடியால போடுறாங்களே. இப்ப கேரளால ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அவர் இன்னைக்கு உயிரோடவே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் ஏன் பேசுறீங்க? ஒரு அப்பாவை மனுஷன் சாவடிச்சுன்னு பேசுறீங்களே. அந்த மாதிரி நான் செத்து போயிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? இதுதான் த்ரெட்டனிங், இதுதான் பிளாக்மெயிலிங். இது த்ரெட்டனிங் கிடையாதுக்கா, இதுதான் பிளாக்மெயிலிங். வந்து பாக்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, மனரீதியா நான் பண்ணிப்பேன் சொல்றது பிளாக்மெயிலிங். நானுமே சென்சிட்டிவான பொண்ணுதான், ஆனா ப்ரூவ் பண்ணன்றதுக்காக ஸ்ட்ராங்கா வந்து நின்னு பேசிட்டு இருக்கேன். நீங்க ப்ரூவ் பண்ணதெல்லாம் நானே பாத்திருக்கேன் மைதிலி. அதுக்கு எல்லாமே ஓகே தான். நான் என்ன சொல்றேன், நான் இவ்வளவு நேரம் தப்புக்கா ஸ்டோரியில நம்பர் போடுறது ஓகே, அதோட விட்டுருங்க. அதுக்கு மன்னிப்பு கேக்குறேன். விமன் சப்போர்ட் விமன் சொல்லி உங்களை செல்ஃப் டாக் பண்ணிக்கிற நீங்க ஊர்காக்காரி, ஆற விட்டா கீரை விட்டா அப்படின்னு அவங்க செய்யக்கூடிய தொழிலை டீகிரேட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதே உங்களையோ மத்தவங்க வேற யாரோ உங்களை வந்து சேலை விக்கிறவள் தான் இவ சொன்னா உங்களுக்கு எப்படி அது காயப்படுத்தும்? மேம் நான் என்ன சொல்றேன்னா, என்னைய பத்தி அவங்க எவ்வளவு கிழிக்கணுமோ கிழிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பதிலடி நான் சாஃப்டா சொல்லி பார்த்துட்டேன், நார்மலா சொல்லி பார்த்துட்டேன், லீகலா சொல்லி பார்த்துட்டேன். வேற ஆப்ஷன் இல்ல, ஊருகாகாரின்னு தான் சொல்ல முடியுது. அதனால தான் சொன்னேன், உனக்கு எனக்கு செட் ஆகல, எனக்கு உன்னை பிடிக்கலன்னு பிளாக் பண்ணிட்டு போனாங்கல்ல, அதோட போயிருக்கணும். ஒரு 3 ஆடியோல என்ன திட்டினாங்க, அதை கூட நான் ரிலீஸ் பண்ணல. அதோட போறது விட்டு எதுக்கு இவங்க எனக்கு அவேர்னஸ் வீடியோ கொடுக்குறாங்க? இவங்க யாரு எனக்கு அவேர்னஸ் வீடியோ கொடுக்கறதுக்கு? அவங்கள பத்தி நான் போட மாட்டேன்னா அவங்க ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க அப்படின்னு. அவங்க உங்களுடைய பிசினஸ் தான பேசுனாங்க. ஆமா, நானும் அவங்க பிசினஸ் வந்து போகல, மத்தவங்களுக்கு போலன்னு சொல்றாங்கல்ல. இங்க தண்ணி இல்லன்னு சொல்றாங்கல, அவங்க இங்க இருந்தா தானே மேம் தெரியும். அதுதான் மைதிலி, அவங்க உங்க பிசினஸ் பத்தி தானே பேசுனாங்க மேம். அந்த பிசினஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவேர்னஸ் வீடியோ, குடிக்க தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஏசி இல்லன்றாங்கல. தண்ணி இருந்தது, அது அவங்க பார்க்காத அவங்களோட தப்பு தானே. அதுக்கு அவங்க இங்க இருக்கணும், அவங்க இங்க இல்ல. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்ப நீங்க அதத்தான பதிலா கொடுத்திருக்கணும். இவங்க ஒரு செலிப்ரேஷன் பண்றாங்க, பண்ணவங்க அப்படியே போயிட்டாங்க. இங்க வந்திருந்தா தண்ணி இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும், சாப்பாடு இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும், யாரோ ஒரு குழந்தை மயங்கி வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் அவங்க விட்ட ஒரு ரீல் தான் அது. நீங்க லைன் கட்டி இன்டர்வியூ கேட்டீங்க, கொடுத்துட்டு இருந்தீங்க இல்லையா? ஏன் அந்த லைன் கட்டி இன்டர்வியூ கொடுத்தவங்க நீங்க ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிட்டு இருக்கும்போது உங்க கையில ஒரு இது வச்சிருந்தீங்க, அந்த ஹாஸ்பிடல் டிஸ்சார்ஜ் ஆகி அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு, அப்படியே போனதுதான். கண்டினியூஸா 2 டேஸா உங்க கையில அந்த பேண்டேஜ் பார்க்க முடியுது. ஐயோ இல்ல, இது எனக்கு பாக்கும்போது ஏதோ ஒரு அரசியல்வாதி வந்து நெஞ்சு வலியில அனுதாப ஓட்டு கேக்குற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. அப்ப நீங்க என்ன இவ்ளோ தூரம் பிரச்சனை பண்ணுது, நாங்க கேள்வி கேக்குறோம். இல்ல மைதிலி, எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இவ்ளோ தூரம் வந்து இவ்ளோ உங்களை ப்ரூவ் பண்ண இவ்வளவு தூரம் பிரச்சனை சுத்தி வந்துக்கலாம் மேம். அந்த மாதிரி அப்படிதான், அதுதான் சொல்றேன். ரொம்ப சுத்திருந்தீங்கன்னா அது ஃபேக்னு தெரிஞ்சிருக்கும். சோ லைட்டா சுத்திட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு வந்தவர் யாருன்னா, நம்ம போன தடவை எக்ஸ்போ போடும்போது அவர்தான் மீடியா இல்ல. நான் இல்ல முடிச்சுக்கிறேன். அத இவ்வளவு இதெல்லாம் பண்ணி நாங்க எல்லாம் கேள்வி கேட்கும்போது I am Big Boss 10 contestant ready அப்படின்னு சொல்றீங்க. இல்ல மேம், ஒரு பக்கம் எனக்கு சிரிக்கிறீங்க. இல்ல, எனக்கு சிரிப்பா தான் வருது. ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தது. நான் இவ்வளவு நல்ல விஷயம் பண்ண, இவங்க யாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணல. அப்ப பிக் பாஸ் போறதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனை எடுத்துட்டீங்க. அவங்க தான் கிரியேட் பண்ணாங்க, நான் கிரியேட் பண்ணல. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம நல்லது பண்ணோம், நல்லது பத்தி யாரும் பேச மாட்டாங்க, எனக்கு கெட்டவங்களா போர்ட்ரேட் பண்ணி எதையே என்ன ஃபேமஸ் பண்ண வச்சாங்கன்னு. எனக்கு மட்டும் இல்ல, என்னைய வச்சு அவங்க எல்லாரும் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அப்ப எனக்கு சிரிப்பு தான் மேம் வந்தது. அதனால தான் சொன்னேன், ஓகே அடுத்து பிக் பாஸ் சீசன் 10 கண்டஸ்டன்ட் ரெடின்னு. நீங்க ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் பர்சனலா அட்வைஸ் பண்றேன், கேமரா ஆஃப் பண்ணாலும் அதை நான் சொல்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன். பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். இது
போதும் எனக்கு. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.